வெல்கம் டு சோலை சாய் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருங்க. நம்மளுக்கு இன்றைய வீடியோவில் வல்லாரை கீரை துவையல் தான் செய்ய போகிறோம். இது ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது. படிக்கிற பசங்களை அதனால தான் சாப்பிட சொல்லுவாங்க இந்த கீரையை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இதோட ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். இதுலேயே 1/4 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். ஒரு 3 மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். எல்லாம் வறுவிட்டுருச்சு, ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இதே கடாயில் இந்த அளவு பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன், இதையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கிறேன், இதையும் போட்டு வதக்கலாம். இதெல்லாம் வறுத்து அரைச்சோம்னா உங்களுக்கு கசக்காது. கீரை வல்லாரை கீரை கசக்காது. இந்த அளவு வதங்கினது போதும். இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். புளி போடக்கூடாது. புளி போட்டால் அதோட மருத்துவ குணம்லாம் எடுத்துரும். அதனால புளி போடாமத்தே அரைக்கணும். வல்லாரைக்கீரை எவ்வளோ இருக்கோ அதுக்கு தக்கன போட்டுக்குங்க. இதே ஒரு கைப்பிடி அளவு வல்லாரைக்கீரை எடுத்து வச்சிருக்கேன், சுத்தம் பண்ணிட்டு இதயத்திலே போட்டு வதக்கிக்கலாம். வல்லாரைக்கீரையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. பிரெயினுக்கு ரொம்ப நல்லதும்பாங்க. ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடலாம். ஊதுவடை வல்லாரை எல்லாமே கிடைக்குது. கீரைக்காரை கொண்டு வராங்க. மருத்துவ குணம் உள்ள கீரைகளை உடம்புல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இதுல 2 ஸ்பூன் தேங்காய் துருவலையும் போட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்தாத்தே நம்மளுக்கு கசக்காது. தக்காளி தேங்காய்லாம் சேர்க்கும் போது கசக்காது. கசந்துச்சுன்னா பிள்ளைங்க சாப்பிடாது. எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அந்த பருப்போட சேர்த்து ஆற விட்டு அரைச்சிட்டு வந்துக்கலாம். வதக்கி வச்சிருந்தா நல்லா ஆறிடுச்சு. அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இதுலேயே தேவையான அளவு உப்பையும் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிட்டோம். கொஞ்சம் கூட கசப்பே இல்லை. நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்க்கவும் கசப்பே இல்லை. ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த துவையல் சுடு சாதத்தில் நெய் ஊற்றி சாப்பிட்டேன்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். சாப்பாடுக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதேமாதிரி மிகவும் சத்தான வல்லாரைக்கீரையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.